வெற்றி என்பது நீ யார கையில வச்சிருக்கின்றத பொறுத்து தான் இருக்கே தவிர உன்கிட்ட என்ன இருக்குன்றத வச்சு கிடையாது. சக்சஸ்ன்றதுக்கு உலகம் கொடுக்குற டெஃபினிஷன் என்ன, வேதம் கொடுக்குற டெஃபினிஷன் என்ன, ரெண்டுத்துக்கும் டெஃபினிஷன் வேற. நல்ல வீடு, காரு, நல்ல அழகான மனைவி, பிள்ளைங்க, சொத்து, ஆஸ்தி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா அவர் பயங்கர சக்சஸ்ஃபுல் மேன்பா அப்படின்றாங்க. இப்போ இந்த உலகம் இந்த சக்சஸ்க்கு எதை வச்சு டெஃபினிஷன் கொடுத்துச்சு, அவன்கிட்ட என்ன இருக்கோ. ஆனா காடோட டெஃபினிஷன் உலகத்தோட டெஃபினிஷன் மாறி கிடையாது. ஆதியாகமம் 39:2 யோசிச்சு பாருங்க. நம்ம அடிமையும் இல்லை, நம்ம அடிமைத்தனத்திலையும் இல்லை. ஆனா நம்மளை பார்த்து சக்சஸ்ஃபுல் மேன் உமன் சொன்னா கூட பரவாயில்ல. ஒருத்தன் கைதி, அடிமை, போத்திபார் வீட்டில் வேலைக்காரன், அவனை பார்த்து கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, the Lord was with and he became a successful. ஆனா அவன் யாரு, even though a slave, பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க. ஆனா கடவுள் சொல்றாரு அவன் காரிய சித்தி உள்ளவன். எப்படிங்க ஜட்ஜ் பண்றாரு எனக்கு புரியலங்க இது. அடுத்த வசனமே விலைக்கு வாங்கின, அதாவது இன்னும் போய் எகிப்துல இருக்க போத்திபார் வீட்டில் இவன் இன்னும் செட்டில் ஆகல, ஒண்ணுமே ஆகல. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் சக்சஸ்ஃபுல் மேனா இருந்தான். நான் கேட்கிறேன், அப்போ அவர் என்ன வச்சு இந்த டெஃபினிஷனை கொடுக்குறாரு? சக்சஸ்ன்றது உங்க வேலை, உங்க படிப்பு, உங்க டேலண்ட், இதை வச்சு கிடையாது. அவர் உன் கூட இருக்கிறது தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரா? அப்போ யோசேப்பை சக்சஸ்ஃபுல்லாகவும் ப்ராஸ்பரஸாகவும் வச்சது எது? அவனுக்கு தெரிஞ்சவங்க கொண்டவங்க யாரும் கிடையாது எகிப்தில். இருந்தாங்களா? படிப்பு, சர்டிஃபிகேட்டு, அண்ணன் தம்பி, மாமா மச்சான், இல்லை அவன் டேலண்ட்டு. ஆனால் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தானாமே. அப்போது வெற்றியின் ரகசியமும் செழிப்பின் ரகசியம் என்ன? நீங்கள் நினைக்கிற 10 பவுன் நகையும் ஒரு சொந்த வீடும் ஒரு இஎம்ஐயில் எடுத்த காரும் கிடையாது. இதை தெரிஞ்சிச்சா, இந்த ரெவலேஷன் வந்துச்சா எனக்கு. டைப் படித்து பார்க்குறேன், அவர் யார்கிட்டலாம் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். எல்லா லிஸ்ட்லையும் எடுத்து பார்த்தா சொன்னவங்க எல்லாம் டாப்பர் சக்சஸ்ஃபுல் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இங்க யார்கிட்ட நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு? உன் சக்சஸ்க்கு அது போதும். என் டேலண்ட், என் சர்டிபிகேட், இதெல்லாம் வேணா நீ வேலைக்கு போற இடத்துல மேனேஜருக்கு தேவைப்படும். ஆனா தேவனுக்கு உனக்கு சக்சஸ் கொடுக்கிறதுக்கு இது அவருக்கு தேவை இல்லை. அவர் பார்க்குற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், உனக்கும் அவருக்கும் உண்டான உறவே